மணல் திருட்டில் ஈடுபட்ட லாரியை நமது கழக நிர்வாகிகள் கார் மூலம் தடுத்து நிறுத்திவிட்டு ஆற்றுக்குள் சென்று இன்னும் இருக்கும் வண்டிகளை தேடிக்கொண்டிருக்கிறார். சுட சுட மணல் அப்படி விடியா திமுக ஆட்சியில் சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டு எவ்வளவு பப்ளிக்கா இந்த ஹிட்டாச்சி மிச்சுப்புசி எல்லாத்தையும் வச்சு மணல் கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இப்படி ரோடு நல்லா காடா இருந்தது, ரோடு போட்டுருக்கிறானுங்க. இப்ப ரோடு போட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டை காப்பாத்துறானுங்களாம். தமிழ்நாடு தலைகுனியாதான். இது இங்க ஒரு ஓரமா இன்னும் இது ஆத்துக்குள்ள இன்னும் வண்டி எல்லாம் இருக்குது. எல்லா பக்கம் நம்ம ஆளு கவர் பண்ணிட்டாங்க. அங்க அமைச்சர்லாம் உள்ள போயிட்டாங்க. அப்படி ஸ்டாக் பாயிண்ட் போட்டு கொண்டு வர்றாங்க. இங்கேயே 3 வண்டி நிக்குது, 4 வண்டி நிக்குது, 2 ஹிட்டாச்சி நிக்குது. இப்பதான் நீங்க ஒரு ஸ்டாக் பாயிண்ட் பாத்தீங்க, அடுத்து இன்னொரு ஸ்டாக் பாயிண்ட். எப்படி ஒரு இது என்னன்னா கவர்மெண்ட் குவாரி விட்டா கூட இந்த அளவுக்குலாம் பக்கா செட்டிங்கோடலாம் திருட முடியாது. நம்ம ஆளுங்க பட்டைய கிளப்பி வச்சிருக்கிறாங்க. அதுலயும் ஃபுல்லா மணலை உருட்டி போட்டுக்கிறாங்க. அங்க தோட்டத்துல பாருங்க. அது அங்க உள்ள அங்க ஒரு மணல் குவியல். எப்படி இதெல்லாம் லாரிலாம் போன தடங்கள். கரூர்னா சும்மாவா மாமன்னா? காவேரியாத்தை எவ்வளவு கற்பழிச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்களேன் எப்படியெல்லாம் அள்ளி 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 அள்ளி. அம்மோ, இதுல மாட்டு வண்டிக்காரங்க மணல் ஓட்டுனா உடனே கேஸு. திமுக காரங்க திருட்டு லாரியில மணல் இல்லைன்னா அவங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போலாம். அப்பா சாமி. மிகு போக்குவரத்துறை அமைச்சர், முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமையிலான எல்லாம் எதிர்த்து அப்படி வர்றாங்க. லேட்டு அவங்களாம் உள்ள போய் சுத்திட்டு வர்றாங்க. இன்னும் பாதிய சுத்திட்டு இனிமேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, அங்க ஒரு மணல் கோயில். சும்மா தார் ரோடு மட்டும்தான் போடல மாமே, பட்டையை கிளப்பி இருக்கிறாரு. இன்னும் போலீஸ் எல்லாம் இன்னும் ஒரு பெருசா காணா. வந்தா லாரி மேல கேஸ் போடுறாங்களா, நம்ம மேல கேஸ் போடுறாங்களான்னு பாப்போம். ஆத்துக்குள்ள போறதுக்கான தடங்கள், சாலை, பிரிவு சாலை, அணுகு சாலை, அத்தனை சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்குது. எப்படி இதெல்லாம் 4 யூனிட் வண்டிக்காமா இந்த ஏரியாலாம். இன்னும் 8 யூனிட் 10 யூனிட் திருடுறதெல்லாம் இன்னும் உள்ளேயாமா. நம்ம போவோம், சீக்கிரமா விரைவில் அடைவோம் அந்த இடத்த. சாலையில ஆத்துக்குள்ள போற சாலையில இது இறங்கிரும்ல மண்ணு போனா, அதுக்கு நாணப்புல் இருக்குதுல்ல, அந்த நாணப்புல்ல போட்டு எவ்வளவு பக்குவமா ரோடு போட்டுருக்கானுங்க பாருங்க. செமையா இருக்குல்ல. விடியா அரசோட சாலை வசதினாலே அடேங்கப்பா. அதாவது என்னன்னா, சின்ன வண்டி வச்சு உள்ள எல்லாம் திருடுவாங்க. அப்புறம் பெரிய திருட்டு வண்டி வந்துடும். திருட்டு வண்டி வந்தோன்னா இங்க இருந்து லோடிங் போட்டுக்குவாங்க. புரியுதுங்களா? நம்ம திருடுறதா இருந்தாலும் கொஞ்சம் வசதியா தான் திருடுவோம். ஏன்னா திமுக ஆட்சி இல்லை அதெல்லாம். அதனால ரொம்ப வசதியா ஸ்டாக் பாயிண்ட் போட்டு திருடுறாங்க. செமையா இருக்குல்ல. போக இதுல ஒரு அணுகு சாலை. எப்படியெல்லாம் காவிரிக்குள்ள ரோடு போட்டுருக்காங்க பாருங்க. ஜேசிபி விட்டு நிரவி அதுல மண்ணுல பதியாம இருக்கணுங்கிறதுக்காக நாணத்தண்டு இதெல்லாம் போட்டு அமுக்கி எந்த அளவுக்கு பாருங்க எப்படி மணல் அள்ளி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது என்னன்னா, அந்த கரையில் இருக்கிற மணலை அப்படியே தோண்டி அள்ளுறது. ரோடு ஆத்துக்குள்ள போறதுக்கு சாலை வசதி. ஊருக்குள்ள போறது கூட இந்த அளவுக்கு சாலை வசதி இருக்காதாட்டு இருக்குது. ஆத்துக்குள்ள போறதுக்கு சாலை வசதி போட்டு வச்சிருக்கிறானுங்க. எப்படி செமல்ல. அப்படியே பாருங்க எப்படி மணலை எப்படி குவியலா அள்ளி வச்சு அழகா ஓட்டுறாங்க. இந்த மணல் குவியலோட தொடர்ச்சி தான். குட்டி போட்டோம், அள்ளி போட்டோம், போய்கிட்டே இருக்கிறோம். எப்படி காவிரி குழியா தோண்டி இருக்கிறாங்க பாருங்க. வயிற்று
பொழப்புக்காக மாட்டு வண்டியில மணல் அள்ளுனா அந்த மாட்டு வண்டி உடனே ஜெயிலுக்கு போயிடும். லாரியா பிள்ளை அடிக்கிறானுங்கப்பா பாருங்க எப்படி உருட்டி போட்டு தடங்கள். அதுக்கடுத்து மணல் குவியல் எப்படி உள்ள பூந்து ஆட்டி எப்படி ஒரு அப்பட்டமான ஹிட்டாச்சியில ஓடி மணல் உருட்டி போட்டுருக்கிற தெரியுது பாருங்க.